கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் ஆலோசனை கூட்டம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் தனித்துணை ஆட்சியருமான வி கணேஷ் பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தலில் அதிகாரிகளின் பணிகள் குறித்து விளக்கினார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்தல், தேர்தல் பணியில் 100% ஈடுபாட்டோடு அனைவரும் வேலை செய்தல் போன்றவற்றை குறித்து அறிவுறுத்தினார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் 9 பறக்கும் படை குழுக்கள் வாகன சோதனைக்காக அமைக்கப்பட்டுள்ளதாக நிகழ்வின் போது தெரிவித்தார். பறக்கும் படை குழுவில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் மட்டுமே வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி, ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன், சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் வெண்ணிலா, தாமோதரன், அருள்வளவன், ஆரோக்கியதாஸ், தேர்தல் பணி துணை வட்டாட்சியர் கந்தசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷ் தலைமையில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிகாரிகள் அனைத்து கட்சியினர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சியினருக்கான ஆலோசனை கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், பாஜக, பகுஜன் சமாஜ் கட்சியினர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பேசிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷ், தேர்தலை அமைதியாகவும் நடத்த அனைத்து கட்சியினர் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும், வழிபாட்டு தலங்கள் அருகே ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்யவோ, வழிபாட்டு தலங்களுக்குள் சென்று வாக்கு சேகரிக்க கூடாது என்றும், சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். 26 டீம்ஸ் பாயிண்ட் போலிங் ஸ்டேஷன்ல ரேம்ப் இருக்கா நம்ம அதை செக் பண்ணிக்கணும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் 2 பேருக்கு ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் தனித்தனியாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அந்த போலிங் பர்சனல் தங்கும் போது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சஃபிஷியண்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதை தவிர போலிங் ஸ்டேஷன் அதுக்கு உண்டான இதில் நமக்கு அமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த நம்பர் வேற நம்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு, லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு, இல்லை வேற ஏதாவது எலெக்ஷனுக்கு நம்பர் போட்டிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை அழிச்சோம். நம்பிக்கை உடைய இந்திய குடிமக்களாகிய நாங்கள் எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், வகுப்புகள் மற்றும் மொழி பாகுபாட்டிற்கும் ஆட்படாமல் எதிர்வரும் மக்களவை பொது தேர்தலில் வாக்களிப்போம் என்று உறுதியளிக்கிறேன். எங்களுடைய தரப்பில், அதிகாரிகள் தரப்பில் நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் சமமாக நடந்து கொள்வோம். எந்த விதமான ஒரு பாகுபாடும் பாரபட்சமின்றி நடந்து கொள்வோம். தேர்தல் பிரச்சார களமாக மசூதி, சர்ச் மற்றும் கோயில் போன்ற வழிபாட்டு தலங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது. ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கார்பரேஷன் லிமிட்ல எந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள எங்கேயுமே சுவரட்டிகளோ எழுதுறதோ நமக்கு எதுவுமே வாசகங்கள் எழுத கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தோட இது. பிரைவேட் இதை பொறுத்தளவுக்கு தனியார் கட்டிடங்களாக இருந்தாலும் அதற்கும் நமக்கு